சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் வருவி ஆராதிப்போம். ஒரு காயத்தை அப்படி விளக்கி இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அந்த சடங்கு செய்வாங்க. அவங்க கொண்டு வச்சு எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு யூதாஸ் முத்தம் கொடுத்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அவன் காசு கொடுத்தான், நம்ம எதுக்கோ கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, லூக்கா நட்சத்திரம் 9:23 வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 9:23 இந்த சிலுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 1 கொரிந்தியர் 1:23 அதையும் வாசிப்போம். ரெண்டையும் வாசிங்க. என்னை பின்பற்ற விரும்புகிறவன் நாள்தோறும் take up your cross and follow me. Take your cross on daily. நம்ம இந்த பெரிய வியாழக்கிழமை ஏதோ ஒரு நாளையில் தான் சிலுவை சுமந்துக்கிறோம். அந்த மாதிரி இங்கே சொல்கிற அந்த கருத்து ரொம்ப முக்கியம். Take up your cross daily and follow me. ஒவ்வொரு நாளும் தன் சிலுவை சுமந்து நாள்தோறும் அவர் பின்னே செல்ல வேண்டும். அதே மாதிரி 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வாங்க. 1:23-24 வசனம். 1 கொரிந்தியர் 1 சிலுவை பற்றி அறியப்பட்ட கிறிஸ்துவை தவிர யூதர்களுக்கு தடைக்கல். யூதர்கள்லாம் இன்னைக்கும் அந்த இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ஒரு கடவுள் போய் இந்த சிலுவையில் தொங்குறதா? அப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியல, அந்த யூதர்கள் அந்த செவுற்றில் வைலிங் வால் என்று நான் போயிருக்கிறேன் அந்த இடத்துக்கு. அந்த இதில் போய் தலையை இடித்து வாரும் மீட்பரே வாரம். அவர் 2025 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவன் இன்னும் வரலன்ட்டு மீட்பர் வந்துட்டார். மீண்டும் வரப்போகிறார். கம்ஸ் அகைன். ரெண்டாவது முறை வரப்போகிறாரு. முதல் முறைக்கு அவங்க வரலன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யூதர்களுக்கு அது மடமையாக இருக்கிறது. இல்லை, இன்னொருத்தருக்கு கிரேக்கர். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். கிரேக்கர்கள் என்னத்தை நாடுவாங்க? ஞானம், ரொம்ப அறிவு, ரொம்ப அந்த மாதிரியெல்லாம். அது பாவம். இந்த முதல் பாவம் கூட அப்படி தான். பார்த்தீங்கன்னா 3:8 தொடக்க புத்தகத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் நாவுக்கு ருசியாகவும் அறிவு பெறுவதற்கு ஏற்றதாக இருந்ததுனால தான் அந்த பெண் பாவம் செய்தாள். ஆகவே கிரேக்கரில் they are intellectual giants, கேலிபர், நல்ல அறிவு படைத்தவங்க. அதனால் அவங்க அதே மாதிரி இதை பார்த்த கடவுள் மாதிரியாக இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப அழகாக அப்படி பெயிண்ட் எல்லாம் அடித்து அப்படியே பார்த்தாலே அப்படியே மொத்தம் கொடுத்துடல மாதிரிக்குது. அவர் சிலுவையில் அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எஸ்ஐயா புத்தகம் 52 12-14 வசனங்கள். எஸ்ஐயா 53 பார்ப்பதற்கு அலங்கோலையாக இருந்தார். வாயை பொத்தி. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கல ரோட்டில், இங்கே நம்ம பார்ப்போமா, ஐயோ அப்படி கண்ணை முடிக்கும், இல்லை குடல்லாம் பிதுங்கி வெளியே வந்துச்சுன்னு அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறார் அவர். பார்ப்பதற்கு மனித சாயல் அவரிடத்துல இல்லை. இன்றைக்கி நமக்கு மூக்கு வாய் கண்ணுகண்ணெல்லாம் இருக்குது. மூக்கு வாய் கண்ணுகண்ணெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு ஷேப்பாக இருக்கும். அவரை அடித்து நொறுக்கிட்டானு. அதை ரொம்ப அழகாக எஸ்ஐயா 53:4-5 சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் துக்கங்களை சுமந்து கொண்டார். நம்மை நலமாக்குற தண்டனை, chastisement was upon him. தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் என்னவானோம்? எதற்காக அந்த காயங்களை ஏற்றார் என்றால் அவர் நம்மை குணமாக்க. அதெல்லாம் உயிர்த்த பிறகு கூட அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? 5 காயங்கள் இருந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு கூட, ஆஃப்டர் ரெசரக்ஷன், இல்லையா? அந்த காயத்தோடு தான் எங்கே போயிருக்கிறாரு? விண்ணகம் சென்று தந்தையின் வலப்பக்கத்தில் முன்னால் உட்காந்து இந்த இறை இரக்கத்து ஜெபத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த காயத்தை அப்பாட்ட காட்டுறாரு. அப்பா பாரு, இந்த காயத்தை பார்த்து யாரை ஆசீர்வதிக்கணும்? என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து நம்மனா என்ன சொல்ல, என் அழகை பார்த்து, என் பணத்தை பார்த்து, என் பெருமையை பார்த்து, என் புகழை பார்த்து என்னை ஆசீர்வதினெல்லாம் அவர் சொல்லலை. அவர் தன்னுடைய பாடுகளை காட்டி நமக்காக பரிந்து பேச. அவருடைய ஜெபம் பாருங்க. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் எப்படி குணமாகறான்? அவன் எதுவும் கிளிக்கி கொடுக்குறான், அவன் என்ன இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. இல்லை, மருந்து வாங்கி சாப்பிட்றோம், ஏதோ சாப்பிட்றதுனால நல்லாயிட்டு போகிறோம். அவர் ஒன்றும் கிறுக்கலை. அவருடைய காயங்களால் நாம் என்னவாகிறோம்? குணமாகிறோம். ஆகவே இந்த சிலுவை, தன்னுடைய சிலுவையை சுமக்காத எவனும் என் சீடனாய். முதலாவது உறவுகளுக்கு மேலானது, ரெண்டாவது சிலுவை என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 உதாரணத்தை சொல்லுகிறேன். மீண்டும் எபேசியர் புத்தகம் 6 அதிகாரம் 14 சொல்லுகிறது.
சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தவிர வேறு இதிலும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். பவுல் 3 வானம் 4வது வானம்லாம் போயிருக்கிறார். அவர் அதிலெல்லாம் அவர் பெருமை பண்ணிக்கு நம்ம பாருங்க, எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், ஆட தெரியும் எல்லாம் சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை தான் நான் என்ன செய்கிறேன், பெருமை பாராட்டுகிறேன். ஆகவே இந்த சிலுவையில் என்ன நடக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி கிராஸ். அந்த சிலுவை என்பது அடையாளம். இந்த நேர்குத்து கோடு கடவுள் மனிதன் மீது அன்பு செய்ய மனிதனாய் பிறந்தார். யோவான் 1:14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இது ஹரிசாண்டல் பீம், மனித அன்பு. நேர அன்பு, இந்த அன்பு நேரம் கடவுள் தந்தையிட்டிருந்து கீழே வந்துட்டாரு. இது என்ன செஞ்சிட்டாரு, நம்ம மீது முழுமையா அன்பு செய்ததான் யோவான் 3:16 சொல்லுகிறது. God so loved the world, கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்றால் தன்னுடைய ஒரே பேரான மகனை கொடுக்கின்ற அளவுக்கு நம்ம மீது என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். அது அன்பின் அடையாளம் தான் என்னது, சிலுவை. அதை விட இன்னும் ரொம்ப அழகாக சொல்லுகிறது பிலிப்பியர் 2:17-18 தாம் இறைமகனாயிருந்தும் பாடுகள் வழியாகத்தான் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். We learned obedience through suffering. துன்பங்கள் வழியாகத்தான் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா. நமக்கெல்லாம் சிலுவை துன்பம் வந்தாலே நமக்கு ஆகாது. எனக்கு இது சொல்லும்போது எனக்கு நான் எல்கில் என்ற, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப பெரிய ஊட்டிக்காரங்க தான். நான் எல்கில் இருக்கும்போது நான் ஒரு நாள் வெளியில் ஜெபிச்சுட்டு வெளியே வந்தேன். ஒருத்தர் வந்தார், அவரும் ஒரு டிரைவர் தான். அவர் சம்சாரம் தெரியாதே வேளாங்கண்ணிக்கு போயிட்டார். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இந்த இயேசு அப்படியே ரத்தம் ஊற்றுற மாதிரி அந்த ஒரு படம் வாங்கிட்டு வந்தார். அவர் அது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஏயா நீயே சிலுவை, இதில் வேறு இந்த மூஞ்சை வேறு வாங்கிட்டு வந்துக்கிறியா, போயிரு, இங்கே வராதுன்ட்டு இருக்குது. அவர் ஏன்ட்டா வந்தார், ஃபாதர் எங்கள் சம்சாரம் இப்படி சொல்லுது, கொண்டாயா எனக்கு கொடுத்துரு, எனக்கு வேணும் இதுதான். நீங்கள் இந்த மலையாளம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க எல்லா வீட்லையும் சிலுவை இருக்கும். நம்ம வீட்டிலலாம் வைக்க மாட்டாங்க. ஏன் பயம், சிலுவை இருந்தால் சிலுவை என்னங்க, அதில் தான் ரட்சணை உண்டு, மீட்பு உண்டு, சாத்தானை வென்றது உண்டு. திருவெளிப்பாடு 12:11 அவர் சிலுவையில் வென்றார், சாத்தானை இந்த சிலுவையில் தான் வென்றார். ஆக வீட்டில் வையுங்க, அடையாளமாக வையுங்க. ரொம்ப சிலுவையை இல்லைனா ரத்தம் ஊற்றுன்னு இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. வச்சா இவங்களுக்கு ரத்தம் வந்துடுமா, என்னங்க இது. அவர் அப்படி தான் கொண்டு கொடுத்தாரு. கையா குடியா, நான் வச்சுக்கிறேன், எனக்கு சந்தோஷம். அந்த அம்மா சொன்னது கவனிச்சு பார்த்தீங்களா, சிலுவை பற்றிய அறிவு. நீங்கள் சிலுவை குறித்து தியானித்து பாருங்கள். அதில் அந்த 7 வார்த்தையெல்லாம் ரொம்ப அருமையான வார்த்தைங்க. அந்த பிதாவை இவர்களை மன்னியும், இல்லை தாகமாக இருக்கிறது, இன்றே என்னோடு பரகதியில் இருப்பாய், இல்லை எல்லாம் நிறைவேற்று டெட்ரஸ்காய், எல்லாம் நிறைவேறிற்று, என் ஆவி உன் கையில். அதை பெற்றே ஒரு வருஷம் பூரா பிரசங்கம் கொடுக்கலாம். அதில் சத்தியம் அடங்கி இருக்கிறது. ஆகவே சிலுவையை நீங்கள் தியானிக்க வேண்டும். தவ காலத்தின்னு இல்லை, நீங்கள் சிலுவை தியானித்து பாருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை வந்தாலும் கூட அது நாம் கடவுளோடு இணைந்து செல்வதற்கு ஏதுவாக அமையும். ஏன் கேட்டால் அந்த சிலுவையில் தான் இயேசு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 7:18 சொல்லுகிறது. He learned obedience through suffering. பாடுகள் வழியாகத்தான் நேரடியாக கீழ்ப்படிதலை துய்த்துணர்ந்தார். நம்ம பாடுகள் வந்தானே நம்ம என்ன சொல்ல, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் கொடுக்குற, நான் எத்தனை தடவை கோயிலுக்கு வந்து வேண்டுறேன், நான் எவனுக்கு துரோகம் பண்ணேன், உண்டியில் காசை போடலையா, இல்லை உண்டியில் காசை போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், யாருக்கும் என்ன துரோகம் பண்ணல, என்ன துரோகம் பண்ணுறியே நீ. அவர் என்னமோ அவர் உங்களை துரோகம் பண்ணுற மாதிரி. கடவுள் ஒரு காலம் நம்ம என்ன செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார். சோதனை யாரையும், அதை யாக்கோபு புத்தகத்துக்கு கடவுள் சோதிப்பதில்லை என்பது அங்கே மிக தெளிவாக, யாக்கோபு புத்தகத்துக்கு வாருங்கள், அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளிடமிருந்து சோதனை வருகிறது என்று எவனாவது சொன்னாள் என்றால் அவன் முட்டாள் என்றார். கடவுளிடமிருந்து அந்த சோதனை வருவதில்லை, அது மனிதனே தன்னுடைய பாவ நாட்டத்தினால் அந்த சோதனையை உண்டாக்கி கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரம் வசனம் 14 இல்லை 13 சோதனை வரும்போது சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் சே. நீ நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. அடுத்து சோதிப்பதில்லை, அவர் எதையும் சோதிப்பதில்லை,
சோதிக்கப்படுகிறார்கள், பயப்படுத்துகிறது, பாவத்தை பெற்றெடுக்கிறது, சாவை பெற்றெடுக்கிறது. இப்போ சாவு எப்படி வருது பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், ரோமர் 6:23 சொல்லுகிறது. ஆகவே சோதனை வந்து அதனால 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுவார், மனிதனுக்கு வந்த சோதனை அல்லாத சோதனை உங்களுக்கு வந்ததில்லை, கடவுள் உண்மை உள்ளவர், சோதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து தப்பிவிக்கவும் வழி செய்வார். ஆகவே சோதனை வந்து கடவுள் கொடுக்க சோதனைக்கு சோதனையாளர்னு பேர். யாருக்கு சோதனையாளர்னு பேர்? சோதனையாளருக்கு யார் பேர்? யாருக்கு அந்த பேர் சோதனையாளர்? சாத்தான். சோதனையாளர், சோதனை டெம்ப்டர், இங்கிலீஷ் டெம்ப்டர். சோதிக்கிறவன் யாரு? சாத்தான் தான் சோதிப்பான். நீ விட்டனியா சோதிப்பான், இல்லைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரையும் சோதித்தான். ரொம்ப பேர் இப்படி சொல்லி ஏமாத்திக்கிறது, ஆண்டவரே சோதிச்சுட்டானா நம்மெல்லாம் என்ன அப்படின்னா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சும்மா அப்படி ஒரு வார்த்தையில் எல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருந்துட்டார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, முதலாவது நீ சீடனாக இருக்க எல்லா உறவுகளுக்கு மேலாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன இருக்க வேண்டுமா? சிலுவையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் இருக்க வேண்டும். அதில் ஒரே ஒரு வார்த்தை முடித்து விடுகிறேன். மத்தேயு 11:28-30 சொல்வார், பாரம் சுமந்து சோதனை எல்லாரும் என்னிடந்து வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நானே மனத்தாழ்ச்சியும். அப்போ உனக்கு துன்பம் துயரம் வரும்போது உனக்கு மனத்தாழ்ச்சியும் சாந்தமும் உனக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் கடினமாகத்தான் இருக்கும். மருந்து குடிக்கும் போது எப்படி இருக்குது? கஷ்டத்தான் இருக்கும். அந்த மருந்து அது உள்ளே போய் என்ன பண்ணுது? நல்லா இருக்குது. அந்த மாதிரி தான் துன்பம் நீயா வர வச்சு கூட குடிச்சு வெறிச்சு அக்கிரமத்தில் அநியாயத்தில் அழிஞ்சு திரிஞ்சு போகிறது அது வேற. நீ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துன்பத்தை சந்தித்தோம்னா கடவுள் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 13:10-13 சொல்லுகிறது, சோதனை தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து தப்பிவிக்கும் வழி செய்வார். 2வது கருத்து. 3வது கருத்து வாருங்கள், 28-32 உள்ள 33 உள்ள வசனங்களை வாசியுங்கள். 3வது கருத்து லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 28-33 முடிய. வாசிங்க. நீங்கள்லாம் வாசித்தது எனக்கே புரியல, அப்போ இங்கே மற்றவங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல. திரும்பி நல்லா வாசிங்க. எனக்கே புரியலன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி புரியும்? எனக்கு இந்த எனக்கு என்னுடைய இதயத்தில் அந்த கடவுளுடைய வார்த்தை ஒன்றோடு இணைந்திருக்கிறது. எனக்கே புரியலன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி? வாசிங்க, திருப்பியும் வாசிங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சின்னு தெரியும், நான் ரொம்ப விளக்கி சொல்கிறேன், கேட்டுங்க. முதலாவது, உறவுகளுக்கு மேலான உறவு, மேலான அன்பு ஆண்டவர். 2வது, சிலுவை வாழ்வு, ஆண்டவருக்குள் நம்மை நெருக்கி சென்று அவருடைய மீட்பில் ஆசீர்வாதத்தை கொண்டு. 3வது, 2 உதாரணத்தை சொல்கிறார் இயேசு. இந்த அவருடைய இந்த ஊமைகள்லாம் ரொம்ப டெக்னிக், ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் முதலாவது வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, வீடு கட்டுறதை ஒரு உதாரணமாக வீடு கட்டும்போது நமக்கு வீடு கட்டுக்க வேண்டிய பொருளெல்லாம் இருக்குதா, பணம் கிடைக்குதா எல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா பாதியில் நின்று போச்சுன்னா கேவலமாகும். அதை முன் திட்டமிட வேண்டும். 2வது, ஒரு அரசனோடு போரிடம். ரெண்டுக்குமே ஏன் அந்த கருத்தை சொல்கிறாருன்னா, திருப்பாடல் 127:1 சொல்லுகிறது, ஆண்டவர் கட்டினாலுடைய கட்டருடைய உழைப்பெல்லாம்
இன்னைக்கு அதை வீடு கட்டுறது நான் சொல்லலை, உங்கள் வீட்டை உங்களுடைய வீட்டில் வாழ்வை கட்டி எழுப்புறது. வீடு கட்டுறது எவன் வேணாலும் கட்டலாம். ஆண்டவர் கட்டினாலுடைய கட்டருடைய உழைப்பெல்லாம் வீண். நீ எவ்வளோ வேணாலும் பிள்ளையை நீ பொத்தி வச்சு பார், ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிச்சோம். ஆகவே தம்முடைய அன்பர்களுக்கு உறக்கத்திலும் நன்மை செய்ய வல்லவர் ஆண்டவர். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே வீடு கட்டுறதையும் இன்னொன்று போரிடுவதை பற்றி, சான்னிக்கு தீமையோடு போராடணுன்னா உன்னை நீங்களும் நானும் ஜெயிக்கவே முடியாது. சாத்தானோட போராடி ஜெயிக்க முடியாது. தீமையை எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடிவிடணும்லாம் சொல்கிறாரு. ஆனால் நீ இது செய்யாதுன்னு சொன்னால் நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு நமக்கு சோதனை அதுக்கு மேலே. நேற்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட, ஒன்றும் நடக்காது, என்னால் இந்த குடியை விட முடியல, இந்த தீயை என்னோட விட முடியாது. ஏனென்றால் ரோமர் 7வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லுகிறது, மனிதனுக்குள் இருக்கிற குடி கொண்டிருக்கிற பாவம் நாம் நல்லதை செய்ய நம்மால் இதில் விடுவதில்லை. அதே போல மார்க் செய்தியின் 7வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 23-24 மனிதனுடைய உள்ளத்திலிருந்தான் தீ எண்ணம், நாட்டம், பொறாமை, பச்சாரம் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து தீட்டுப்படுத்துகிறது. வெளியிலிருந்து எதுவும் நம்மளை கரைப்படுத்தாது. மேபி த இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி தேர். ஒருத்த படத்தை பார்க்கறதுனால ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும், ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து தான் தீ எண்ணம் உருவாகிறது என்று சொல்லுகிறார். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிரியாக சாத்தானோடு போராடணும்னாலும் சரி, வாழ்வை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்றாலும் சொல்லிட்டு அந்த கடைசி வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறார், அப்படியே உங்களில் தம் உடைமைகளை விட்டுவிடாத எவரும் என் சீடனாய். அப்படி நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீ ஒன்றத்தையும் அசைக்க முடியாதுங்க. யோவான் 15:5 சொல், என்னை பிரிந்து உங்களால் நத்திங் யூ கேன் டூ, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பிலிப்பியர் 4:13 சொல்லு, என்னை பலப்படுத்தும் இறைவனால் எதையும் செய்ய. ஐ கேன் டூ எனிதிங் who strengthens me. என்னை பலப்படுத்துகிற இறைவனால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. உன்னால் ஒன்றும் நடக்காதுங்க. நீ எவ்வளோ வேணாலும் சொல்லிப்பார் உன் பிள்ளைகிட்ட, நத்திங் டூயிங். ஆண்டவர் சொன்னால் எல்லாம் அடங்கி போயிருங்க. ஆண்டவருடைய வழிநடத்தல் நமக்கு ஆண்டவருடைய ஆற்றல் தேவை. அதனால தான் இந்த கருத்து என்னென்னா, உடைமைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் பண்ணிடுவேன் ஒரு பிளான் இல்லாத ஆண்டவரை முதலிடம் கொடுக்காமல். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லுகிறேன். இதை எரேமியா புத்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லு, மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். யாரு? A man believes himself is cursed. அப்போ உங்களை நம்பவே கூடாது. அப்போ மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்ட, மனித பலவீனத்தை தன்னுடைய பலமாக கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவனோ வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பான். மழை வறட்சி காலங்களிலும் என்ன செய்வான்? மிகுந்த கனி கொடுப்பான். ஆகவே நம்மளை நம்பணும். பட் அதுக்கு முன்னால் யாரை நம்பணும்? யாரை முதல்ல நாம் பற்றி கொள்ள வேண்டும்? ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நம்பிக்கை நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையில் யார் முதன்மையாக செயல்பட வேண்டும்? ஆண்டவருடைய நம்பிக்கை. உன்னுடைய என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட ரொம்ப அழகாக இருக்கிறேன், நான் அவன் செய்கிறான் உதவி செய்கிறான், இவன் உதவி செய்கிறான், எல்லாம் கையை கழுவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆண்டவர் உதவி செய்தால், ஏனென்றால் உதவி எனக்கு எங்கிருந்து வருகிறது? ஆண்டவரிடமிருந்து வருகிறது. My help comes from the Lord. திருப்பாடல் 121 சொல், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்து வரும். ஏனென்றால் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் அவரை நம்பி நாம் வளையப்படும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தில் அடுத்த கருத்துக்கு நான் முடிக்கிறேன். திருப்பலி சிறிது நேரம் தான் இருக்குது. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 1-11 வசனங்கள். ஒரு நாள் பேதுரு இரவெல்லாம் தன்னுடைய நண்பர்களோடு, அவர் ஆண்டவர் அழைக்கல, பாடுபட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். இயேசு வந்தார். காலையில் அப்படி டிப்டாப்பாக வந்தார். இயேசு என்ன பண்ணாருன்னா, அங்கே போய் இவர் படகை கழுவிட்டு இருக்கிறார். இவர் போய் கொஞ்சம் படகு உள்ளே தள்ளுனார். நம்மளா இருந்த பையன் வேலையை பாரு, நானே கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், நீ என்னத்தை இங்கே இதில் பிடுங்கிறப்போ அப்படின்ட்டு இருப்போம். அவர் பெசாதியை நின்றுட்டுக்கிறார். பேதுரு படகை உள்ள தள்ள சொல்லி அவர் போதிக்கிறார். போதிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, உன் வலையை ஆழத்தில் போடு. என்ன செய்ய? அவர் சொன்னார், ஆண்டவரே இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கலப்பா. 4வது வசனம். 5வது வசனம் பேதுரு சொல்கிறாரு, உன் வார்த்தையை நம்பி நான் என்ன செய்ய போகிறேன்? வலைகளை போடுகிறேன். போட்டவனை என்ன வந்துச்சு? 2 படகுகள் நிறைய மீன்கள் கிடைத்தது. இது யோவான் 21 இதே தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது கூட
அவர் திருப்பி ஆண்டவர் விட்டு போடும்போது கூட இன்னும் கிடைக்கல, 153 கிடைச்சதுன்னு யோவான் 21 அதிகாரத்தில் இருக்குது. சரி, இந்த இடத்துல அவர் 8வது வசனத்தில் ஒரு வாசனை சொல்கிறாரு, நான் பாவி, என்னை விட்டு அகலும். ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும், நான் பாவி. இவர் என்ன பாவம் செஞ்சார்? பேதுரு என்ன பாவம் செஞ்சார்? நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா பார்க்கலாம். பேதுரு சொல்கிறார் லூக்கா 5:8, நான் பாவி, என்னை விட்டு என்ன செய்யும், போயிருங்க. இவர் என்ன பாவம் செஞ்சார்? யார் மேலே? அவர் ஆண்டவரில் யாருன்னே தெரியாதுங்க. அவர் மீன் செம்படவர், இஸ் அ ஃபிஷர் ஃபோல்க். அவர் மீன் பிடிக்கிறவருக்கு ஒன்றும் ஆண்டவரை பற்றி அவர் திடீர்னு ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி பின்னால் தான் அழைக்கிறார். முன்னால் அழைச்சி நீங்கள் சொல்கிற வார்த்தை சரி, ஆண்டவரை நம்பிக்கை வைக்கலன்றதெல்லாம் முன்னால் தெரிஞ்சிருந்து அவர் பண்ணலன்னா ரைட்டு, ஓகே. அவருக்கு ஒன்றும் தெரியும், இவர் யாரோ இவர் ஒரு போதகர், அவ்வளோதான், ரபாய். இவர் வந்தோடனே நீ வலையை போடுனார், ஆழத்தில் போடுனார், காஸ்ட் டீப் டவுன் இன்டு த வாட்டர், ஆழத்தில் போட்டார், நிறைய வந்துருச்சு. வலைகள் கிளியவில்லை. வாழ்க்கை கிளியறதில்லை. இன்றைக்கி ரொம்ப பேருடைய வாழ்க்கை கிளியாமல் இருக்குது, கிளியவில்லை. அவர்கள் 2 படகுகளை நிரப்புறாங்க. அப்போ சொல்கிறார், நான் பாவி, என்னை விட்டு அகலும். அவர் என்ன பாவம் செஞ்சார்? யூ ஆர் ரைட். இந்த பதில் மரலசி நீங்கள் நெருங்கிட்டீங்க. அதாவது அவர் ஒரு செம்படவர், எனக்கு நல்லா தெரியும். நம்ம சொல்கிறோம், எந்த ஃபீல்டு எனக்கு தண்ணிப்பட்ட பாடம். நான் எனக்கு தெரியும் எந்த இடத்துல வலை போடணும், எந்த ராத்திரியில் போடணும், எந்த வெளிச்சத்தில் போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்படி போட்டு ஒன்றும் கிடைக்கல. சும்மா இவர் ஒரு கார்பெண்டர் சன். யார்? ஜீசஸ். 30 வருஷம், அந்த 30 வருஷம் வரல மண்ணை இதை வெட்டிக்கிட்டு இருந்தார், மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்க. இவர் சொல்கிறாரு, நீ ஆழத்தில் போடுன்னு. ஒரு வார்த்தை அத்தனை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி என்னன்னா, தன்னுடைய சொந்த பலத்தை நம்பினார். He believed himself. நான் தான் சொல்ல, மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, உண்மையாகவே அவர் உடனே போன்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொன்ன, இல்லை, நீ மீனை பிடிச்சிட்டு உன்னை மனிதர் பிடிப்பவர் ஆக்குவேன், உன்னை மனிதர் பிரிப்பவர் ஆக்குவேன்றாரு. ஆனாலும் அவர் மனம் திரும்பலைங்க. ஏன்னா செத்த பிறகு கூட திருப்பியும் போய் மீன் பழைய தொழிலுக்கு போனார். அங்கேயும் போய் சந்தித்து, அங்கே தான் 153 ஜமாலை சொல்கிறேன் இல்லையா, 153 ஜமாலை அதில் தான் வருது. 153 மீன்கள் அங்கே கிடைத்தது. கடலில் 153 மீன்கள் வகைகள். 153 என்ன அர்த்தம்னா, ஒரு கடலில் 153 வகையான மீன்கள் இருக்கின்றன. நான் ஒரு தடவை தியானத்துக்கு போயிருந்தேன், நாகர்கோவில் பக்கம், நம்ம பேர் கூட இருக்கிறாரு. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சாங்க பாருங்கள், அந்த மீன், ஆஹாஹா, இந்த மாதிரி மீனெல்லாம் பார்த்ததில்லை. இங்கெல்லாம் தீஞ்சி போனதும் முள்ளும் கிள்ளும், அங்கே அப்படியே சாப்பாடு மாதிரி வச்சாங்க. நான் வேறு ஒன்றும் சாப்பிடல, அந்த மீன் மட்டும் சாப்பிட்டேன். அப்படி அந்த மாதிரி இருக்குது அந்த மீனுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடலில் 153, அதனால தான் அந்த நல்லா அந்த மக்கள்லாம் பாருங்கள் நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு சகோதரர் இருக்கிறார், தியாடர்னு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், அதை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவே உன்னை நம்பாத, அதுக்காக உன்னை நம்பாதன்னா அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, அவரை முதல்ல நம்பு, அப்புறம் என்ன செய்ய நம்பு. இது நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன். உறவுகளுக்கு மேலே ஆண்டவர் அன்பு செய்யணும். 2வது, நம்முடைய பாடுகள் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய மகிமையை மாட்சிமையை கண்டுகொள்ள வேண்டும். 3வது, மனிதனை நாம் நம்பிக்கை கொள்வத ஆண்டவர். அடுத்தது 34, 35வது வசனத்தை வாசிப்போம். நான் திருப்பலிக்கு செல்வோம். 34, 35 யோவான், லூக்கா 14, 34, 35. மத்தேயு 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், சால்ட் ஆஃப் த எர்த். நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரப்பெறும்? அதை வெளியில் தூக்கி கொட்டப்படுவார்கள், மனிதனுடைய கால்களால் மிதிப்படும். நாம் உப்பாக இருக்கணும். உப்பு இட்ஸ் வெரி ரொம்ப லைட் மெட்டீரியல், ஈஸியானது, எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா வீட்லேயும், ஏழை வீட்டில் இருக்கும், பணக்கார வீட்லேயும் இருக்கும். சர்க்கரை எல்லா வீட்லேயும் இருக்கும்னா சொல்ல முடியாது. உப்பு எல்லா வீட்லேயும் இருக்கும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் மாதிரி. அது சுவையூட்டுகிறது, ப்ரிசர்வேட்டிவ், as well as gives taste. அது மட்டுமல்ல, அது 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 மற்றவர்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ், உடனே அது நிறைய மக்களை அது ருசி கொடுக்கிறது. இன்றைக்கு ஒரு சீடன் என்பவன் தன் ஆன்மாவை காக்க வேண்டும்,
மற்றவருடைய வாழ்வையும் காக்க வேண்டும். ஏனென்றால் மத்தேயு 16:26 சொல்லுகிறது, உலகத்தை நீ ஆதாயமாக்கினாலும் உன் ஆத்துமாவை இழப்பதினால் உனக்கு என்ன லாபம்? உனக்கு ஈடாக எதையும் கொடுக்க முடியாது. உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும். பிரிசர்வேட்டிவ் அது நீ காத்துக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை ருசி உள்ளதாக. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:14 சொல்லுகிறது, ஒளி ஒளி யாரும் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைப்பதில்லை, அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பார்கள். உன் இதயத்தில் ஒளி ஏற்றப்படும். ஆகவே தான் நமக்கு பேரு நாளைக்கு நற்செய்தி வருகிறது. லூக்கா 16வது அதிகாரம் நாளைக்கு. அதில் 8வது வசனம், இவ்வுலகின் மக்கள் ஒளியின் மக்களை விட முன்மதி உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒளி நம்ம we are called the children of light. We are not only children of God. கடவுளுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நான் ஒளியின் மக்களாகவே. பழைய ஏற்பாட்டிலிருந்து இருளிலிருந்து கடவுள் வியத்தகு ஒளிக்கு நம்மை அழைத்துள்ளார். நாம் அனைவரும் நம்முடைய உள்ளம் ஒளி பெற்றதாக இருக்க வேண்டும், நிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான சீடர்கள். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்றால் நாம் நிறைவு பெறுவோம். எல்லாரும் முழங்கால உட்காருவோம். ஆண்டவருடைய தெய்வீக அன்புக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணமாக்குவோம். இறுதியில் நான் திவ்ய நற்கருணை வைத்து ஜெபிக்கின்றேன்.